Hi friends, IPL 2025 match number 47 Rajasthan Royals vs Gujarat Titans match. ஸோ இந்த மேட்ச்சுக்கான ஃபுல் ப்ரிடிக்ஷன் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்குமே யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணும். யூடியூபோட அல்காரிதம் அப்படி தான். ஸோ ஒரு லைக்கை போட்டு விட்டு வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸ்டாட்ஸு ப்ரிடிக்ஷனு எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அதேமாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிள் இல்லை, அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இனிமேல் சான்ஸ் இல்லை உள்ளே வரதுக்கு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக இருக்காங்க. ஒன் சைட் டீம் நிறையாவே ட்ரை பண்ணலாம். ஜெய்ப்பூருமே ஒரு பயங்கரமான பேட்டிங் பிச்சு. குஜராத் டைட்டன்ஸில் கடப்பாற மாதிரி 3 பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு பேட்டர்ஸ்க்கு ஃபேவரபுளாக போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்த பற்றி பேசலாம். டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28 மண்டே நடக்குது. 28 ஏப்ரல் 7:30 நைட்டு ஒரே மேட்ச் தான் ஆரம்பிச்சிருவாங்க. ஜெய்ப்பூரில் மேட்ச் நடக்குது. இது வரைக்கும் ஜெய்ப்பூரில் 2 மேட்ச் நடத்தியிருக்காங்க இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் விசஸ் ஆர்சிபி ப்ளே பண்ணாங்க. அதில் ஆர்ஆர் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி அவங்களுமே பெரிய அளவில் விக்கெட் விழல. சஞ்சு சாம்சன் மட்டும் அவுட் ஆனாலும் அதுக்கப்புறம் ரியான் பராக், த்ருவ் ஜுரேல், அப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 75 அடித்து ஹை ஸ்கோர் போனார். ப்ளஸ் இந்த 3 பேட்டர்ஸ்குள்ளேயே நிறையா ரன்ஸ்ன்றது அடிச்சிட்டாங்க. 180 கிட்ட அடிச்சாங்களா நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விக்கெட்டுன்றதான் விட்டுருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். செகண்ட் பேட் பண்ண சேசிங் டீம் ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சால்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு விராட் கோலி எல்லாருமே அடித்து 3வது அந்த படிகளோட முடிச்சிட்டாங்க. 3 பேர் ஒரே விக்கெட் விட்டு ஒரு ஒன் சைட் மேட்சை முடிச்சு விட்டாங்க. ஸோ ஒரு செம்மையான பேட்டிங் ட்ராக்கு ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும். விக்கெட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டீமாக இருந்தால் 2 டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட் விடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங் டீம், வீக் டீம். இந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் டீமு குஜராத் டைட்டன்ஸ், ஆர்ஆர் வந்து கொஞ்சம் வீக் டீம். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு ஆர்ஆர் வந்து ஒரு 6லேருந்து 7 விக்கெட் விடலாம். அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் 1 விக்கெட் இல்லை 2 விக்கெட்லேயும் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது சேசிங் எடுத்தால். ஸோ ஏன்னா மற்ற டீம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லும் சாய் சுதர்சனும் விக்கெட் விடாமல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆர்ச்சர் கிட்ட மட்டும் சுப்மன் கில் கொஞ்சம் அவுட் ஆயிருக்காரு இந்த மேட்ச்சு. ஸோ இந்த சீசனில் இந்த மேட்ச் கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும். பட் அவரை தாண்டிட்டார் அப்படின்னா அவருமே ஒரு ஹை கிளாஸ் ஸ்டாண்டர்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம் லாஸ்ட் மேட்ச்லேருந்து. ஸோ அதை பற்றி எல்லாம் பேசலாம். கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். 59 மேட்ச்சில் ஆவரேஜ் ஸ்கோர் 165 ப்ளஸ் 165 170 வச்சுக்கலாம் நம்ம ஆவரேஜ். விக்கெட்டுமே விழுந்தாலும் பெரிய அளவில் விக்கெட் விழுகலை. ஸோ 4, 5, 6 அவ்வளோதான் விக்கெட்டுன்றது போயிருக்கு. பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 21 டைமும், பேட்டிங் செகண்ட் 38 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு சேசிங் ஃப்ரெண்ட்லி கிரவுண்டு. டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக சேசிங் தான் எடுப்பாங்க. சேஸ் பண்ணி தான் வின் பண்ண பார்ப்பாங்க. ஸோ 2வது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர் விசஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நடந்துச்சு. ஆர்ஆர் தான் சேஸ் பண்ணாங்க. பட் ஆவேஸ்க்கு ஈஸியாக வின் பண்ணியிருக்க மேட்ச்சு. ஆனால் ஆவேஸ் கான் கடைசியில் சூப்பராக பண்ணிட்டார். அதே மாதிரி சேசிங் ட்ரபுள்ன்றது இருந்துச்சு ஆர்ஆருக்கு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே சேஸ் பண்ண மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபி கூட ப்ளே பண்ணப்போ கூட ரொம்ப ஒரு சோக் பண்ணிட்டாங்க. ஸோ சோக் பண்ணுறதுனால தோத்துட்ருக்காங்க. பட் இந்த மேட்ச்சில் வந்து ஜிடி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஆர்ஆர் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. சஞ்சு சாம்சனுமே வரதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா அவர் வந்து இன்ஜுரியில் இருக்கார். இதுக்கப்புறம் வரவும் மாட்டார்னு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போயிட்டாங்க ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்சில் தான் 190+ வந்திருக்கு. ஸோ அதிகபட்ச மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 169, அதாவது 170 தான் அதிகபட்ச மேட்ச்சில் வந்திருக்கு. அதேமாதிரி விக்கெட் ஆவரேஜ் கொஞ்சம் நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் நல்லா பவுலிங் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இவங்க கூட ஆர்சிபி கூட பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டுன்றதா விட்டுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 4-5 விக்கெட் மட்டும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. குஜராத் டைட்டன்ஸ் 1 or 2 விக்கெட்ஸ் மட்டும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பிச்சு ரிப்போர்ட் இதுதான். பிளாக் சைல் பிச்சு தான், நல்ல பேட்டிங் விக்கெட்டு நோட் பண்ணிக்கோங்க. பவுலிங் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 59 மேட்ச்சில் பேசர்ஸ் 217 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 120 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ பேசர்ஸ்க்கு ஏர்லியராக கொஞ்சம் பேட்டர்ஸ் வீக்காக இருந்தால் அவங்க 1 விக்கெட் எடுக்கலாம் ஏர்லியராக. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில்லையும் டெத்லையும் தான் விக்கெட்ஸ்ன்றது விழுகும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்லேயும் 4-5 விக்கெட்ன்றதாக விழுந்திருக்கு. பவுலர்ஸ் ஆளுக்கு ஒரு விக்கெட்ன்றதை பிரித்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் விழுகும். ஒரே பவுலர் 3-4 விக்கெட் எடுக்கிறது ரேர் தான் இந்த பிச்செல்லாம் பொறுத்த வரைக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்தோன்னா சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக இந்த மேட்சுமே இருக்க மாட்டார்ன்றப்போ உங்களுக்கு வைபவ் சூரியவன்சி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக் தான் கேப்டன் பண்ணுவார். நிதிஷ் ராணா, ஹெட்மேயர், த்ருவ் ஜுரேல், அசரங்கா, ஆர்ச்சர், தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, சுபம் துபே. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்ரெடி டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போன காரணத்தினால் வேறு யாருக்காச்சும் உள்ளே இருக்கவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களான்றது தெரியல. மேபி மாற்றங்கள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. இவங்களோட ப்ராபபிள் பிளேயிங்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. ஸோ ஜெய்ப்பூருமே ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்னால வாஷிங்டன் சுந்தர் உள்ளே ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஷாருக் கானும் உள்ளே ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இஷாந்த் சர்மா உள்ளே கொண்டு வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இவங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்மன் கில், பட்லர், சாய் சுதர்சன், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டெவட்டியா, ருதர்ஃபோர்ட், ரஷித் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, அர்ஷத் கான், இல்லைனா இஷாந்த் சர்மா. ஸோ இந்த மாதிரி மாறும். ஷாருக் கான் இதுதான் அவங்களோட ப்ராபபிள் 12 இருக்கும். குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப். இந்த ஒன் பிளேயர் ஃபேண்டசி இப்போ ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ அதை கண்டுபிடிச்சதே இவங்க தான். காப்பிரைட்ஸுமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டில் அப்ரூவ் பண்ணி காப்பிரைட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஸும் அதை காப்பி பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் இதுதான் ஒரிஜினல் ஒன் பிளேயர் ஃபேண்டசி.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் பேட்டர்ஸ் 5 பேரும் பவுலர்ஸ் 5 பேரும் கொடுத்துருவாங்க. நீங்கள் யாரை வந்து ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது, யார் இந்த மேட்ச் ஃபார்ம் பண்ணாங்க உங்களுக்கு தோணுதோ பிக் பண்ணிக்கலாம். ஃபைனல் சாய்ஸ் நம்ம டெலகிராம்லேயே கொடுத்துருவோம். நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் சாய்ஸ் வைஸும் நம்ம போய்க்கலாம் நீங்கள். ஸோ ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி கரெக்டாக ப்ளே பண்ணால் போதும், சூப்பராக ப்ராஃபிட்ன்றதை பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 2 பிளேயர் ப்ளே பண்ணுற ஆப்ஷனுமே இருக்குது டியோ ப்ரோவில். அதாவது நீங்கள் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் அந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சாய் சுதர்சன் நல்லா ஆடிடுவார் அப்படின்னா அவரையும் நீங்கள் ரஷீத் கான், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து பவுலிங் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதே மாதிரி நீங்கள் ரியான் பராக் இல்லை ஆர்ச்சர் இந்த மாதிரி பிளேயர்ஸை சூஸ் பண்ணி உங்களை ஆப்போனண்ட்டுக்கு எதிராக நீங்கள் எகென்ஸ்டாக ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஆப்பே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸும் தருவாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓல்டு யூஸர்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இப்போ GST TDS எல்லாத்தையுமே ஃப்ரீன்றது பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கான ஹை ஸ்டாட்ஸ் டு லோஸ்ட் ஆர்டர் பிளேயர் பார்த்துடலாம். ஸோ யார் யாருக்கு நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது, எல்லாமே எவ்வளோ ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்துடலாம். ஸ்டாட்ஸ்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ RCB மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா RCBயில் சந்தீப் சர்மா சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சுருந்தார், 2 விக்கெட்டுன்றது பிக் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்ஸ்ன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ சாய் சுதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வென்யூவில் 35 ரன் அடிச்சிருக்காரு, ஒரே மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. ஹெட் டு ஹெட்லேயும் 30+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. சுக்மன் கில் அசிட்டிஸ் வென்யூலேயும் சரி ஹெட் டு ஹெட்லேயும் சரி 30+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஜாஸ் பட்லர் இந்த வென்யூவில் 45 ஆவரேஜ் வச்சிருக்காரு, நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு, 20 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு இந்த கிரவுண்டில். ஸோ அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் பார்த்துருப்போம், குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகமதாபாத்தில் ப்ளே பண்ணாங்க, 30+ ஆவரேஜ்ன்றது அதுலேயுமே வச்சிருக்காரு. ஸோ ரியான் பராக் இந்த கிரவுண்டில் பொறுத்த வரைக்கும் 30+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. குஜராத் டைட்டன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா 25+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் SSB ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வென்யூவில் 35+ ஆவரேஜ் வச்சிருக்காரு, நல்ல ஆவரேஜ். பட் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ப்ளே பண்ண மேட்சஸில் வெறும் 6 மேட்ச்சில் 76 ரன் தான் அடிச்சிருக்காரு, 10 ஆவரேஜ் கூட இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூலையும் விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு, 4 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி எகெயின்ஸ்டாக அதாவது RRக்கு எகெயின்ஸ்டாக 15 மேட்ச்சில் 18 விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. பிரசித் கிருஷ்ணா RRக்கு எகெயின்ஸ்டாக 6 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு, வென்யூவில் 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ முகமது சிராஜுக்குமே ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. அதாவது சிட்டிஸ் ஹெட் டு ஹெட்லேயும் 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சிருக்காரு, வென்யூவில் 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சிருக்காரு. சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு RRக்கு எகெயின்ஸ்டாக 3 மேட்ச்சில் 5 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு, இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. அஷரங்கா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குமே 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. துஷார் தேஷ்பாண்டேக்கும் 1 விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. அதாவது ஹெட் டு ஹெட்லேயும் சரி வென்யூலையும் சரி 1 விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. அஷரங்கா 1 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு, துஷார் தேஷ்பாண்டேவும் 1 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். அதாவது அஷரங்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மேட்ச்சில் 3 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு குஜராத் டைட்டன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக. கிரவுண்டில் வந்து உங்களுக்கு 2 மேட்ச்சில் 2 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. துஷார் தேஷ்பாண்டேவும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு குஜராத் டைட்டன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக 5 மேட்ச்சில் 7 விக்கெட்டும், அதே மாதிரி வென்யூவில் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ 5 மேட்ச்சில் 7 விக்கெட்டும், வென்யூவில் வந்து 5 மேட்ச்சில் ஒரு 6 விக்கெட்டுன்றது பிக் பண்ணியிருக்காரு. துஷார் தேஷ்பாண்டே விக்கெட்ன்றது குஜராத் டைட்டன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ட்ரை பண்ணியிருக்காரு, எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப அவ்வளோவா சூஸ் பண்ண மாட்டாங்க துஷார் தேஷ்பாண்டேவை, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்ச்சருமே 2லுமே ஹெட் டு ஹெட் வென்யூ 2லுமே 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது இவங்களுக்கு மட்டும்தான், இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ் இல்லை, நிறைய பேர் நாட் பிளேட் 8ன்னு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம மேட்ச் அனலைஸ் அப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செகண்டரி ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துலாம். ஃபஸ்ட் பேட்டிங் பவுலிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தீப் சர்மாவாக இருக்கட்டும், ஆர்ச்சராக இருக்கட்டும், அஷரங்காவாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்ப தான் விக்கெட் ஆவரேஜ்ன்றது அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதே விக்கெட்டுகள் பிக் பண்ணியிருக்காங்க செகண்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்ப. சாய் சுதர்சன், முகமது சிராஜ் இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்ப தான் அதே விக்கெட்டுகள்ன்றது எடுத்திருக்காங்க, ஆவரேஜும் அதிகமாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ செகண்ட் அண்ட் பேட்டிங் பவுலிங் ரஷீத் கான் இந்த IPL சீசனை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, 2 மேட்ச் தான் டீமில் வந்திருக்காரு, 2 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு 2 மேட்ச்லேயும். ஒன்று KKR கூட, இன்னொரு மேட்ச் வந்து தெரியல எகெயின்ஸ்ட் டீம் தெரியல மறந்துட்டேன். ஸோ அந்த 2 விக்கெட்டாக எடுத்திருக்காரு, 2மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பவுல் பண்ணுறது தான் எடுத்திருக்காரு. துருவ் ஜுரேல் செகண்ட் பேட்டிங் பண்ணுறது தான் அவரோட ஆவரேஜ் நல்லா இருக்குது. பட் ஸ்டில் RRக்காக நல்லாவே பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு, ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸ்டாட்ஸ் அவ்வளோவா இல்லை, பட் ஸ்டில் நல்ல ஃபார்மில் இருக்கார், டீசெண்டாக RR அப்படின்றப்போ நீங்கள் தாராளமாக துருவ் ஜுரேலோட போகலாம். செகண்ட் பேட்டிங்னா இன்னுமே நல்லா பிக் பண்ணி பாருங்கள், லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க RCBக்கு எகெயின்ஸ்டாக. ஸோ இப்போ நம்ம மேட்ச் அனலைஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 3 பேரும் கடப்பார பேட்டிங்கு. ஸோ அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஆர்ச்சருக்கும் பட்லருக்கும் ஒரு பேட்டில் இருக்குது, பட் பட்லர் தான் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, பேட்டிங் பிச்சு. ஸோ அதே மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பின்னை கொஞ்சம் கஷ்டப்படுறாரு பட்லர். ஸோ வருண் சக்கரவர்த்தி வந்து போன மேட்ச்சே அவுட் ஆகுது, 20 ரனில் அவுட் ஆகுது, வைபவ் வராரா கைக்கு வந்த கேட்சாக ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ அஷரங்கா இருக்கார் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் RRல பொறுத்த வரைக்கும். ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் ட்ரபுள் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட்லர் உள்ளே வந்தால் அவரை கொண்டு வந்து விக்கெட் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ அவர்கிட்ட மட்டும் தப்பிச்சிட்டா ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிச்சில் 45+ ஆவரேஜ் இருக்காரு, 8 நல்லா தான் இருக்குது. ஆர்ச்சர்லாம் ஆடிடுவார் கண்டிப்பாக.
பட்லர். ஸோ சுக்மன் கில் போன மேட்ச் ஆர்ச்சருக்கு அவுட் ஆனார். ஸோ சுக்மன் கில் ஆர்ச்சர்ட்டேருந்து தப்பிச்சிட்டார் ஏர்லியரா அப்படின்னா மட்டும் ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் லக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிச்சு பேட்டிங் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். விக்கெட்டுன்றது அவ்வளோவா ட்ராப்ன்றது ஆகாது. டைட் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது நிறையா டாட் பால்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸ்கோரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேட்டிங் பிச்சாகவே இருந்தாலும் 170+ தான் ஆவரேஜ் ஸ்கோர்ன்றது இருக்குது. பட் விக்கெட்ன்றது விழுகாது. டைட் பவுல் பண்ணி மேட்ச்ன்றது ஸ்லோவாக போகலாம். டாட் பால்ஸ் அதிகமாக வரலாம். அந்த மாதிரி போகும். ஸோ சுக்மன் கில் கொஞ்சம் பார்த்து ஆடினார். லாஸ்ட் மேட்ச் மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக சென்சிபிளாக ஆடினார். அப்படின்னு அந்த மாதிரி ஆடினா கண்டிப்பாக எகெயின் சுக்மன் கில்லும் சாய் சுதர்சனுமே ஒரு 100 ரன்னுக்கு மேலே அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பட்லர் வந்தும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். இவங்களோட பேட்டர்ஸ்க்கு வேலைன்றது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ உங்களுக்கு இவங்க 3 பேர்த்தில் வந்து ஒரு 15 ஓவருக்கு மேலே இவங்களும் ஆடிட்டாங்க. ஒரு ஹிட்டரை வந்து உள்ளே இறக்கி விடணும், ரன்னை இன்க்ரீஸ் பண்ணணுன்றப்போ அவங்களுக்கு ருதர்ஃபோர்டை இறக்கி விடுவாங்க. நல்ல பேட்டிங் வச்சு சில மேட்ச் தான் ருதர்ஃபோர்டோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க முடியறதில்ல. இந்த மேட்ச் மேபி பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் 1 or 2 விக்கெட்ஸ் வேகமாக விழுந்துச்சு அப்படின்னா 1 or 2 விக்கெட்ஸ்னால் அதாவது இவங்க ஃப்ளாப் ஆகுங்கன்னு நான் சொல்ல கிடையாது. இவங்க ஓரளவு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுறப்போ ருதர்ஃபோர்டை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வருவாரான்னு தெரியல. பட் பவுலிங் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதாவது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, ஹெட்மேயர் ப்ளஸ் சுபம் தூபே 4 பேர் இருக்காங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பாக பவுலிங் பண்ணுவார். ஸோ வாஷிங்டன் சுந்தரை நீங்கள் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராகுல் ரவட்டியா எப்பயும் போல் ஃபீல்டராக தான் இருப்பார். இந்த மேட்சுமே பெரிய உள்ள விக்கெட்ஸ் இவர் பேட்டிங் வர அளவுக்கு விக்கெட்டு இவங்க பவுலிங் பிச்சிலே விடுறதில்லை. நியூட்ரல் ட்ராக்லேயும் பேட்டிங் பிச்சில் கண்டிப்பாக விட மாட்டாங்கன்றப்போ ராகுல் ரவட்டியா எகெயின் ஒரு ஃபீல்டராக தான் வச்சுருப்பாங்க. ருதர்ஃபோர்டு வாஷிங்டன் சுந்தர் வேணால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிஸ்க்காக. ஸோ ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப நீங்கள் தாராளமாக இப்போ பிக் பண்ணிக்கலாம். ஸ்டாட்ஸ்மே நல்லா வச்சுருக்காரு. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப நீங்கள் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் பவுல் பண்ணியிருக்காரு. 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. 2 விக்கெட். அதுவுமே செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான். ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப அதிகமாக அடி வாங்கி விக்கெட் எடுக்க முடியல. சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவங்களில் சில பவுலர்ஸை நம்ம ட்ராப் பண்ணவே முடியாது. ஸோ 3 பேர்த்தில் யாரை ட்ராப் பண்ணாலும் நம்ம காஸ்ட் பண்ணிடுவாங்க டீமில் இருந்து. அப்படின்றப்போ நீங்கள் பிரசித் கிருஷ்ணாவை விட்டுட்டு சிராஜ் எடுப்போன்னு எடுத்திங்கன்னா பிரசித் கிருஷ்ணா 4 விக்கெட் எடுத்துருவார். இல்லை ரஷீத் கானை விட்டுட்டு நீங்கள் சிராஜ் எடுக்கிறேன் அப்படின்னா இவர் வந்து ரஷீத் கான் வந்து 2 விக்கெட் பிக் பண்ணிடுவார். அதே மாதிரி சிராஜை நீங்கள் ட்ராப் பண்ணுறேன்னா ரிஸ்க்கா அப்படின்னா அவர் திடீர்னு 4 விக்கெட் வாங்கி விட்டுருவார். ஸோ இவங்க 3 பேர்த்தையுமே ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் இதுக்கு மேலே நான் யாரை ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய் கிஷோர் வேணால் ட்ராப் பண்ணலாம். ஏன்னா அதுவுமே ஒரு இவங்களை விடுறதுக்கு பதிலாக நீங்கள் சாய் கிஷோராக ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கி. இவங்க 3 பேர்த்தையும் ட்ராப் பண்ணுறது. நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஃபார்மில் இருக்கார் பிரசித் கிருஷ்ணா. மஸ்ட் பிக்காக இருப்பார். அர்ஷத் கானை பொறுத்த வரைக்கும் மேட்ச் 1 விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவாக போகிறாரு. அப்படியே போயிடுறாரு, வெளியே போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அவரோடது. பட் ஏர்லியராக 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ வைபவ் சூரியவன்ஷியும் எஸ்வி ஜெய்ஸ்வால் யாராவது ஒருத்தர் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ சிராஜ், ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா இவங்க 3 பேருமே ஒரு மஸ்ட் பிக் பவுலர்ஸாக இருப்பாங்க. சாய் கிஷோருமே 3 மேட்ச்சில் 5 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு ஆர்ஆருக்கு எகெயின்ஸ்டாக. ஸோ இந்த மேட்ச் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப நீங்கள் சாய் கிஷோரோட ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎல்ல ரஷீத் கான் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப ட்ராப் கூட பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரிஸ்க்குன்றதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு மேட்ச் வந்து சாய் கிஷோருக்கு பவுலிங்கே தரல. அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் பவுலிங் கொடுத்தாங்க. ஸோ சுக்மன் கில் கேப்டன்ஷிப்பில் கையில் தான் இருக்குது. சாய் கிஷோர் பவுலிங் போகிறாரா இல்லையா, இல்லை அவருக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தரா யூஸ் பண்ணுறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, அவரோட ஆஃப் ஸ்பின்னு. ஸோ ஆஃப் ஸ்பின்னை யூஸ் பண்ணுறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவங்க 3 பேர் சொல்லியாச்சா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் இந்த கிரவுண்ட்லையும் ஹெட் டு ஹெட்லையும் அவ்வளோ ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. அவங்களுக்குமே விக்கெட்ன்ற அவ்வளோவா ட்ராப் பண்ணுறது ஆகலைன்றப்போ உங்களுக்கு எஸ்வி ஜெய்ஸ்வால் போன மேட்ச் இந்த கிரவுண்டில் ஹை ஸ்கோர் போனார். 75 ரன்ன்றது அடித்தார். பட் ஜிடிக்கு எகெயின்ஸ்டாக ஸ்டாட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 6 மேட்ச் ப்ளே பண்ணி 76 ரன் அடிச்சிருக்காரு. நான் போன மேட்ச்சே சொல்லியிருந்தேன் வைபவ் சூரியவன்ஷி வந்து ஒரு புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒரு டாப் கிளாஸ் RCB டாப் கிளாஸ் ஹேசில்வுட் இந்த மாதிரி ஆடுறது கஷ்டம் அப்படின்னு. அதே மாதிரி அவுட்டும் ஆகிட்டார். நிறைய சான்ஸஸுமே கொடுக்குறாரு. எல்லா பாலும் அடிக்க போகிறனால உங்களுக்கு வந்து கேட்ச் இது தான் போகுது, இல்லை ஆள் இல்லாத இடத்துல போய் விழுகுது. அடுத்த பாலுன்றது அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிச் தான். மேபி எகெயின் ஒரு 15 இல்லை ஒரு கொஞ்சம் லக் இருந்தால் ஒரு 20-25+ போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. ஏன்னா ஜிடியோட பவுலிங்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறையா பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாருமே விக்கெட் டேக்கிங் ஃபார்மில் இருக்காங்க. வைபவ் சூரியவன்ஷி அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும் இந்த மேட்சுமே. உங்களுக்கு எஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த கிரவுண்டில் சூப்பராக ஆடிக்காரு. கொஞ்சம் ஜிடியோட பவுலர்ஸை பார்த்து ஆடினான்னா எகெயின் ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு டாப் ஆஃப் த டேபிளில் ஜிடி தான் இருக்காங்க. இவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போயிட்டாங்க. அப்படின்றப்போ மாற்றங்கள் பண்ணுறாங்களா இல்லை இதே டீம் வச்சு ப்ளே பண்ணுறாங்களான்றது தெரியல. எஸ்வி ஜெய்ஸ்வால் போன மேட்ச் பயங்கரமாக ஒரு ஹிட் பண்ண தான், எல்லா பாலுமே ஹிட் பண்ண தான் பார்த்தாரு.
எஸ்பி ஜெய்ஸ்வாலுமே இந்த மேட்ச் கொஞ்சம் 50-50 தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவுட்டும் ஆகலாம், இல்லை அதிக ரன்களும் போகலாம். ரியான் பராகை பொறுத்த வரைக்கும் அவர் வராரு, ஒரு 20+ ரன் அடிக்கிறாரு, 30 அடிக்கிறாரு, அவுட் ஆயிடுறாரு, அவ்வளோதான் அவருடைய இதுவாகவும் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ விக்கெட் போகலை, அப்படி இந்த பிச் ரிப்போர்ட் படி விக்கெட் அவ்வளோவா போகலை அப்படின்னா எஸ்பி ஜெய்ஸ்வாலும் ரியான் பராகும் 30+ ஆவரேஜ்ன்றது போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, 30+ ரன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். பட் ஸ்டில் இந்த ஜிடிக்கு எகென்ஸ்டாகவும் உங்களுக்கு இந்த வென்யூலையும் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. பட் ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும் எகெயின் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட பேட்டிங்கில் கொஞ்சம் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார் நிதிஷ் ராணா. ஹெட்மேயர் சுத்தமாக ஃபார்மில் கிடையாது. ட்ரூ ஜுரேல் சூப்பராக பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் நிதிஷ் ராணாவுக்கு பதிலாக ட்ரூ ஜுரேலை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். இல்லைனா வைபவ் சூரியவன்ஷிக்கு பதிலாக ட்ரூ ஜுரேலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வைபவ் சூரியவன்ஷி அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அசரங்கா மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 இல்லைனா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சுக்கலாம். ஸோ 1 விக்கெட் கண்டிப்பாக எடுக்கலாம். மிடில் எடுத்துருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பட்லருக்குமே இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரபுள்ன்றது இருக்குது. வருண் சக்கரவர்த்திகிட்ட தான் அதிக பேட்டில்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் அசரங்காவும் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னால நான் சொல்கிறேன். ஸோ ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப்மன் கில்ல யாரையும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் ஸ்டில் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்னால நான் பேட்ஸ்மேன்ஸ்க்கே பேக் பண்ணுறேன். ஸோ சுப்மன் கில் நல்லா ஆடுறதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ ஆர்ச்சருமே 1 விக்கெட் எடுக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் டெத்தில் போடுறப்ப அப்பயும் விக்கெட்ஸ்ன்றது ட்ராப் ஆகலாம். அதிக டாட் பால்ஸ் போடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த கிரவுண்டில். ஸோ தீக்ஸ்னா போன மேட்ச் ப்ளே பண்ண கிடையாது. இந்த மேட்ச் கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம் ப்ராபப்ளி. துஷார் தேஷ்பாண்டே 1 விக்கெட் ஆவரேஜ் என்ற வச்சிருக்காரு. சந்தீப் சர்மாவுக்கு ஸ்டாட்ஸ் இந்த மேட்ச் சுத்தமாக இல்லை. போன மேட்ச் இருந்துச்சு, அதே மாதிரி நடந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் இன்னும் சுத்தமாக இல்லை. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டே இவருமே நல்ல ஒரு டாட் பால் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். சுபம் துபே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத பிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங் பெரிய அளவில் எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் விக்கெட்ஸ் இருந்தால் ஆர்சிபி கூடயே இவங்க ட்ராப் பண்ணலாம். அப்படின்றப்போ இவங்க 4 பேருக்குள்ளேயே உங்களுக்கு பேட்டிங்ன்றது முடியறதுக்கான சான்சஸ் இருக்கும். மேட்சை லாஸ் பண்ணாலுமே முடியறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஒன் சைட் டீம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டர்ஸ் எடுத்து தான் ஆகணும் ஆர்ஆரில். ஏன்னா இந்த நல்லா பேட்டிங் பிச்சுனால இவங்க ரொம்ப 100 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக வின் பண்ண அந்த மாதிரி ஆறு சான்சஸ்க்கு ரொம்ப கம்மி. நீங்கள் உதாரணத்துக்கு ஆர்ஆர் விஸ் ஆர்சிபி மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுமே பேட்டிங் 4 விக்கெட் தான் விட்டாங்க. எஸ்வி ஜெய்ஸ்வால் ஹை ஸ்கோரு, சஞ்சு சாம்சன் மட்டும்தான் அவுட் ஆனார். ரியான் பராக் ஹை ஸ்கோரு, த்ரூ ஜுரேல் ஒரு 30, ரியான் பராக் 30 அடித்து கொஞ்சம் ஸ்கோரை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1 விக்கெட் மட்டும் விட்டு சேசிங் நல்லா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் பேட் பண்ணுற பேட்டர்ஸை விட செகண்ட் பேட் ஓப்பனிங் பண்ணுற பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் நல்லாவே பேட்டிங் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சேசிங் ஃப்ரெண்ட்லி கிரவுண்டு. செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம்ஸுக்கு பேட்டிங்க்கு சூப்பராக இருந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு செகண்ட் பேட்டிங் இன்னுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதையும் நோட் பண்ணி டீம்ஸ்ன்றதை போடுங்க. இதுதான் நம்ம இன்றைக்கான அனாலிசிஸு. நம்ம இப்போ ஜிஎல் டெமோ டீம்ஸ்ன்றதையே பார்த்துடலாம். ஃபஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஸோ ஜாஸ் பட்லர், ட்ரூ ஜுரேல், எஸ்வி ஜெய்ஸ்வால், சுக்மன் கில், சாய் சுதர்ஷன், ரியான் பராக், அசரங்கா, ஸோ சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஆர்ச்சர், ரஷித் கான். ஸோ கேப்டன் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன், வைஸ் கேப்டன் சுக்மன் கில். ஸோ எகைன் இவங்க 2 பேரும் ஓப்பனிங் நல்லா ஆடிவாங்கன்ற மாதிரி கேப்டன் வைசி கொடுத்துருக்கேன். ப்ராபப்ளி பேட்டர்ஸில் இவங்க டாப் கிளாஸ் பேட்டர்ஸ் தான் உங்களுக்கு கேப்டன் வைசி வரதுக்கான சான்ஸுமே இருக்கும். இல்லை உங்களுக்கு ஆர்ச்சர் கிட்ட சுக்மன் கில் கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றது இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் பட்லராக வைசியாக ட்ரை பண்ணலாம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். செகண்ட் டீம் பார்க்கலாம். செகண்ட் டீமில் பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ரஷித் கானுக்கு போல ஃபஸ்ட் பவுல் பண்ணால் சாய் கிஷோர் எடுத்துக்கலாம்னு சொல்லி சாய் கிஷோர் எடுத்திருக்கேன். வாஷிங்டன் சுந்தர் லெஃப்ட் ஹேண்ட் அதிகமாக இருக்கனால அவங்க எடுத்திருக்கேன். அதே மாதிரி பட்லர் கேப்டனாக போட்டு எஸ்வி ஜெய்ஸ்வாலை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். சுக்மன் கில், சாய் சுதர்ஷன், நிதிஷ் ராணா, ரியான் பராக். நான் ட்ரூ ஜுரேலுக்கு போகிறேன், இங்கே நிதிஷ் ராணாவை ட்ரை பண்ணியிருக்கேன். ரியான் பராக், அசரங்கா, வாஷிங்டன் சுந்தர், பிரசித் கிருஷ்ணா, ஆர்ச்சர். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க. சிராஜா ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய அளவில் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்காது. மோஸ்ட்லி ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸ் அதிகபட்சமாக ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கேப்டன்ஸுமே அவங்களுக்குள்ளேயே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.